அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்ம நேற்று வரையும் பார்த்தோம்லமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. லுத்உலனா லுத்து அப்படிங்கும்போது தால் என்ன செய்யணும், நம்ம அசிச்சு ஓதணும். இங்கே நம்ம வந்து கல்கலாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். சரிங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள், இங்கே இன்னொரு சட்டம் கூட வருது. சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இங்கே பாருங்கள், அலிஃப் இருக்குது, வாவ் இருக்குது. ஆக இந்த 3 எழுத்துக்களுக்குமே எந்த ஹரக்கத்துமே இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகாது, இந்த 3 எழுத்துக்களுமே உச்சரிப்பில் வராது. இந்த லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இந்த தாலில் ஜாயின் பண்ணணும். அப்போது லுத்உலனா அப்படின்னு சொல்லணும். சரிங்களாம்மா? ரப்பக யுபையின் லனா. இங்கே நமக்கு நூனே சக்கீன் வந்திருக்கு. அடுத்ததாக லாம் வந்திருக்கு. லாம் இதகாம் பிலா குன்னாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். ஓகேங்களா? இன்னொரு சட்டம் கூட வருது. என்னென்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நமக்கு இந்த நூனு உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி இருக்க பார்த்தீங்களா யாக்கு தேடி வச்சுக்காங்களா, இந்த யாவை கொண்டாந்து என்ன செய்யணும், இந்த லாமில் ஜாயின் பண்ணணும். ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு இணைக்கணும். இணைச்சிட்டு குன்னா செய்யாமல் ஓதணும். இதுதான் இதகாம் பிலா குன்னாவுடைய சட்டம். அப்போது ரப்பக யுபையின் லனா மா லவுனுஹா நிப்பாட்டும் போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், லவுனுஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹா அலிஃப் இருக்காமா, இங்கே வந்து நம்ம அப்படி தான் நம்ம நிப்பாட்டணும். சுக்குனும் இல்லை எதுவுமே நம்ம இங்கே செய்ய வேண்டாம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் நிப்பாட்டணும். இது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இது சட்டம், இப்படி தான் நிப்பாட்டணும். இதுதான் சட்டம். நேற்று வந்து ஒரு சகோதரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இங்கே ஃபரீலும் வலபிக் எப்படின்னு நம்ம வந்து இங்கே ஓதி காமிச்சோமா, இங்கே நீங்கள் ஃபரீலுன்னு சொல்லணுமா, அப்போ ஃபரீலும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு சரியாக புரியலை, என்ன சந்தேகம்ட்டு. இங்கே வந்து என்ன விஷயம்னா, நமக்கு தன்வீனுடைய குறியீடு கருதா வாவ் வந்துச்சுன்னா நமக்கு இங்கே இதகாம் பில்குன்னாவோட சட்டம் வருது. ஏன்னா வந்து வாவ் இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி ப்ளஸ் குன்னாவும் செஞ்சு ஓதணும். அதனால நம்ம என்ன செஞ்சோம், இந்த இடத்துல ஃபரீலும் வலா பிக் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும். புரியுதுங்களாம்மா? இப்போ புரிஞ்சா என்னென்னு சொல்லுங்கள் எனக்கு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில். இப்போ நம்ம வந்து மாலவுனுஹா பார்த்தோமா. அடுத்ததான் கால இன்னஹு யகூலு இன்னஹா. இங்கே இன்னஹு நூனுக்கு மேலே என்ன இருக்குமா, சத்து இருக்குது. நம்ம சத்து செய்யப்பட்ட எழுத்து என்ன செய்வோம், நல்லா அழுத்தி உச்சரிப்போமா. அப்போ இங்கே என்ன செய்யணுமா, நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். இன்னஹு யகூலு இன்னஹா. இங்கேயும் நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். பகரத்துன் ஸஃப்ராஉ ஃபாகிஉல் லௌனுஹா. இங்கே பாருங்கள், பகரத்துன் இங்கே நம்ம வந்து எஹ்ஃபா செஞ்சு ஓதணும். ஏன்னா தன்வீனுடைய குறியீடுகிறதா ஸ்வாது வந்திருக்கு. ஸ்வாது என்ன எழுத்துமா, மாஷா அல்லா, வெரி குட். எஹ்ஃபாவோட எழுத்து. எஹ்ஃபாவோட எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், தன்வீனை வந்து நம்ம வந்து குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது பகரத்துன் ஸஃப்ராஉ ஃபாகிஉல் லௌனுஹா. ஃபாகிஉல் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு வந்து என்ன இருக்குது, ஐனுக்கு மேலே தன்வீனுடைய குறியீடு இருக்குது. அடுத்ததாக லாம் வந்துருக்கு. லாம் என்ன எழுத்து, இதகாம் பிலா குன்னாவோட எழுத்து. அப்போது ஃபாகிஉல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். இதுதான் வந்து இங்கே உள்ள சட்டம். லவுனுஹா தசுருன் நாவிரீன்.
இங்கே பாருங்கள், சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போது இந்த அலிஃபும் இந்த லாமும் நமக்கு என்ன ஆகாது, உச்சரிப்பில் வராது. சரிங்களாம்மா? நம்ம மேலே ஒரு சட்டம் பார்த்தோம் இல்லையா, எங்கே பார்த்தோம், இந்த இடத்துல சுக்குன்னு செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஹரக்கத்து இல்லைன்னா உச்சரிப்பில் வராதுன்னு படித்தோமா, அதே சேம் தான் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கும் முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. சரிங்களாம்மா? அடுத்ததான் قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. قالوا ادع لنا லுத் அப்படிங்கும்போது இந்த நம்ம கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். லனா ரப்பக யுபையில் லனா, இங்கே நமக்கு இதகம் பிலாகுன்னாவுடைய சட்டம் வருது. சரிங்களாம்மா? மா ஹிய இன்னல் பகர தஷாபஹ அலைனா, பகர தஷாபஹ அலைனா வ இன்னா, இங்கே நம்ம என்ன செய்யணும், சத்து செய்யப்பட்ட எழுத்தை நல்லா அழுத்தி மேலே இருக்கக்கூடிய சின்ன மத்துக்கு 3 அலிஃபுக்கு நம்ம இந்த இடத்துல நீட்டி நம்ம வந்து உச்சரிக்கணும். அப்போ வ இன்னா அப்படி நம்ம இழுத்துட்டு அடுத்ததான் இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன். இன்ஷா இங்கிறதுல நம்ம என்ன செய்யணும், உன்னா செஞ்சு வரணும். ஏன்னா நமக்கு இதில் இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதி முடிக்கணும். அடுத்ததான் தூன்னு சொல்லும் போது நூனுக்கு மேலே கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். சரிங்களா? அடுத்ததான் قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون. قال إنه يقول إنها, இங்கே நமக்கு சட்டங்கள் பெருசாக ஒன்றும் வரல. இந்த நூனை மட்டும் நம்ம என்ன செய்யணுமா, நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். சரிங்களா? அடுத்ததான் பக்கரத்துல், இங்கே நமக்கு இதகம் பிலாகுன்னாவுடைய சட்டம் வருது. லா ஜலூலும் துசீருல் அர்ல, ஜலூலும் இந்த நமக்கு வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. துசீருல் அர்ல வலா தஸ்கைல் ஹர்ஸ். சரிங்களா? இங்கே நம்ம வந்து நிப்பாட்டும் போது சாக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். அடுத்ததான் முசல்லமத்துல் நாஷியத ஃபீஹா, முசல்லமத்துல் இங்கே நமக்கு இதகம் பிலாகுன்னாவுடைய சட்டம் வருது. ஷியத ஃபீஹா காலுல் ஆனஜத பில்ஹக், இங்கே நம்ம வந்து ஜித அப்படி சொல்லக்கூடாது, ஜித அவ்வளோதான். அந்த ஹம்சாவை நம்ம சொல்கிறோம், அது நமக்கு கரெக்டாக தெரியணும். ஜித அவ்வளோதான், ஜித அப்படி சொல்லக்கூடாது. ஜித்தக்கும் ஜித அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அசைக்காமல் நம்ம ஓதணும் இந்த இடத்துல. காலுல் ஆன, இங்கே பாருங்கள் சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி பாருங்கள் அலிஃபு அலிஃபு வாவு, இங்கே 3 எழுத்துக்கள் இருக்கா. இந்த 3 எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யாது, உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம எப்படிமா உச்சரிக்கணும், காலுல், இந்த லாமை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணும். காலுல் ஆன ஜத பில் ஹக், நிப்பாட்டும் போது காஃபுக்கு சுக்குன்னு வச்ச நிலை நிப்பாட்டணும். ஹ யக் அப்படின்னு நிப்பாட்டணும். சரிங்களா? அதனால் அழுத்தி சொல்லணும். ஓகே. فذبحوها وما كادوا يفعلون. فذبحوا, இங்கே வந்து பா இருக்குது. சரிங்களாம்மா? பா ஹா வாவ் ஃபதபஹுஹா, இதை வந்து ஹூ அழகா சொல்லணும், ஹா நல்லா அடி தொண்டையிலேருந்து சொல்லணும். அப்போது ஃபதபஹுஹா வமா காது யஃபஅலூன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதி முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு தடவை உங்களுக்கு முழுமையாக ஃபுல்லாக சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கவனிச்சுக்கோங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها
فاقع لونها تسر الناظرين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இது வரைக்கும் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேனாமா. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாளைக்கு அடுத்தது பார்த்துட்டு வாங்க. அடுத்தது பார்த்துட்டு வரேன். நீங்கள் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்ததை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அடுத்ததாக சொல்லித்தரேன் உங்களுக்கு இதை. சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்குமா? விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.